வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். எந்த ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள முன்னோர்களை மதிக்காமலும் அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரியான முறையில் செய்யாமலும் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபம் ஏற்படும். இந்த பித்ரு சாபம், பித்ரு தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் திருமண தடை, குழந்தையின்மை, அதே மாதிரி தீராத வறுமை, அகால மரணம், திடீர் விபத்து, நீண்ட காலமாக நோய்வாய்ப்படுதல், இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பித்ரு சாபங்கள் இருக்கிறது. முன்னோர்களை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சரியான முறையில் வழிபாடு செய்யலை, அவங்கள மதிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த தந்தை வழி வர்க்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இந்த ராகு பகவான். இந்த தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திலிருந்து 9ஆம் பாவகம். அதே மாதிரி தந்தைக்கு உரிய அந்த காரக கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ ஜாதகத்தில் இந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பாட்டனுக்குரிய பாகமாக இருக்கக்கூடிய அந்த பாவகம் 5ஆம் பாவகம். அதே மாதிரி தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். இந்த 2 இடங்கள், அதாவது 5, 9 ராகு தனித்து இருந்தாலும் அல்லது சூரிய பகவானோடு ராகு சேர்ந்து இருந்தாலும், இந்த 9ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்களுடைய தோஷம் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பித்ரு சாபத்தை நம்ம எப்படி நீக்கிறது? ஏன்னா பல வகைகளில் நமக்கு இந்த தோஷமானது தடைகளை ஏற்படுத்தும், வாழ்க்கையில் முன்னேறவே விடாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த திதி அன்று திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசை விரதங்கள் முறையாக இருக்க வேண்டும். முன்னோர்களை குலதெய்வ கோயில் வழிபாடு செய்து அவர்களை வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமன் நாராயணனுடைய அவதாரம். அவர் மனித அவதாரம் எடுத்தது இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது பங்குனி மாதம் வளர்பிறை திதியில் வரக்கூடிய இந்த நவமி திதியில் தான் அவர் பிறக்கிறார். அப்போ இந்த பங்குனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியை நம்ம ராம நவமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ராமனுடைய பிறந்த தினம். இப்போ அன்னைக்கு இந்த ராம நவமி விரதத்தை முறைப்படி நாம் விரதம் இருந்து அந்த உயர்ந்த குணமுள்ள ராமனை தொழுகின்ற ஒரு பிராமணருக்கு வெள்ளை வஸ்திரம் தானம் செய்து அவருக்கு நாம் அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பித்ரு சாபம் நீங்குகிறது, பித்ரு தோஷம் நீங்குகிறது அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லாராலையும் விரதம் இருந்து இந்த பிராமணருக்கு செய்ய வேண்டிய அந்த முறையான செயல்களை செய்ய முடியலன்னா கூட நாம் ராமனுடைய மந்திரமான ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படிங்கிற இந்த ராம மந்திரத்தை 108 முறை ஜெபம் செய்யும் பொழுது அந்த
பலன் நமக்கு கிடைச்சிருது, அந்த விரத பலன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரதத்தை இந்த ராமநவமி அன்று நாம் அந்த ராமனை நினைத்து விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய பித்திருக்களால் ஏற்படுகின்ற அந்த சாபங்கள் விலகுகிறது, தோஷங்கள் விலகுகிறது. அதே மாதிரி பல ஜென்மங்களாக நாம் எடுத்து வந்த எல்லா விதமான சாபங்களும் தோஷங்களும் நீங்குகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படிங்கிற மந்திரத்தை நாம் சொல்லி இந்த ராமபிரானை ஆராதனை செய்து பலவிதமான பழங்களை வைத்து அவருக்கு படைத்து அந்த ராமபிரானை வணங்கும் பொழுது நமக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படுகிறது. ராமபிரானுடைய அருளாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.